ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இறால் குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 3லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்குறனால இந்த ப்ரான் குழம்பு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக சோம்பு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோம்பும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் இந்த வெங்காயத்து கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் பண்ணி முடிச்சிடலாங்க. ஸோ சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வதங்கணுங்க. ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிய இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நாம் ப்ரான் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 kg ப்ரான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கோட்டாகிற மாதிரி சும்மா மட்டும் கலந்து விடுங்க, ரொம்ப வதக்கிடாதீங்க. இப்போ இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா கடையில் வாங்கினதாங்க எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்பு தூள் கூட எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேங்க. இதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ரானுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கலந்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது ஒரு 200 ml இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு 7 மினிட்ஸ்லேயே ப்ரான் வெந்துருங்க. நாம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4-5 சில் தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. குழம்பு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. ப்ரான் ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. வேக விட்டாலே பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. இப்போ ப்ரான் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு மட்டும் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மல்லி இலை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ப்ரான் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அப்புறமா சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த குழம்பை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.